Question number 2. Write பண்ணுறேன். Simplify the following using multiplication and division properties of surds. முருடுகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் √3 into √5 into √2. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். √3 into √5 into √2ன்னு இருக்குது. ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 3 into 5 into 2 ரூட்டில். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 30 கிடைக்குது. ஸோ √30 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் √35 டிவைடட் √7 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்க்கலாமா? √35 டிவைடட் பை √7. இப்போ ரூட்டில் வந்து டிவைட் பண்ணால் 35 டிவைடட் பை 7ன்னு போடுறோம். இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ √5 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் cubic 27 into cubic 8 into cubic 125 அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாமே கியூப். ஸோ 27 நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 3 into 3 9 into 3 27. ஸோ கியூபிக் ஃபார்மெட்டில் இதை எழுதுகிறேன். இதுக்கு வேணால் இதை முன்னாடி இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கோங்க. கியூபிக் 27 into 8 into 125. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2ன்னு எழுதலாம். இந்த 125 எப்படி எழுதலாம்? 5 into 5 into 5ன்னு எழுதலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த கியூபிக் இருக்குது. ஸோ இந்த 3க்கு பதிலாக ஒரு 3 காமனாக வெளில எடுக்கலாமா? இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 காமனாக வெளில எடுக்கலாமா? இந்த 5க்கு பதிலாக இந்த ஒரு 5 காமன் எடுக்கலாமா? காமன் எடுத்தால் கியூபிக் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ 3 into 2 into 5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் 7√a minus 5√b into 7√a plus 5√b அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னே இங்கே ரெண்டுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ 7√a minus 5√b into 7√a plus 5√b இது எப்படி இருக்குது? a minus b a plus into a plus b equal to a square minus b square ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ அந்த ஃபார்மெட்டில் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணால் போகுது? a square minus b square ஃபார்மெட்டில் பண்ணால் போதும். ஸோ இதில் a வேல்யூ என்ன? 7√a, b வேல்யூ என்ன? 5√b. ஸோ அதை வந்து இது ஸ்கொயர்டாக எழுதுகிறோம். ஸோ 7√a the whole square இந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். 7√a the whole square minus 5√b the whole square. ஸோ 7 ஸ்கொயர்னா என்ன? இந்த ஸ்கொயர்டு வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஸோ 7 into 7 49. ஸ்கொயர்டுக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் a தான் இருக்கும். இங்கே 5 into 5 25. இந்த ரூட்டுக்கு 2க்கு கேன்சல் ஆயிரும். b தான் இருக்கும். ஸோ 49a minus 25b இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் root of 225 divided by 729 minus root of 25 divided by 144 டிவிஷனில் root of 16 divided by 81ன்னு இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ரூட் வேல்யூஸு இதுக்கு ஒரு ரூட் சிம்பிளிஃபை பண்ணி இதே எல்லாம் செப்பரேட்டாக சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 225 சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 225 எல்சிஎம் எடுத்தால் 5 into 5 3 into 3ன்னு கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2 5க்கு ஒரு 5 காமனாக வெளில எடுக்கலாமா? இந்த 2 3க்கு ஒரு 3 காமனாக விடலாம். அப்போ காமனாக வெளியில் வந்து ரூட்டை விட்டு வெளியில் வந்துருமா? அப்போ 5 into 3 15. நெக்ஸ்ட்டு 729க்கு என்ன எல்சிஎம் எடுத்தால் எனக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கிது. ஸோ இந்த 2 3க்கு ஒரு 3 காமனாக வெளில எடுக்கு, இந்த 2 3க்கு ஒரு 3 காமனாக வெளில எடுக்கிறேன், இந்த 2 3க்கு ஒரு 3 காமனாக எடுக்கிறேன். ஏன் 2 3னா இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஸ்கொயர்னால் 2 தாக்கு காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தோம்னா 3 into 3 into 3ன்னு வரும். அப்போ 27. நெக்ஸ்ட்டு √25 5 into 5 25. ஸோ 2 5க்கு ஒரு 5 காமன் எடுக்கிறேன். ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 144க்குலாம் கண்டுபிடிக்கணும். ஸோ 144க்கு ஃபைன் பண்ண போகிறோம். 144க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 into 2 into 2 into 3 வருது. இதுக்கு 2க்கு 1 இந்த 2க்கு 1 இந்த 2க்கு 3க்கு 1 இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 12. நெக்ஸ்ட்டு 16க்கு 2 into 2 into 2 into 2. ஸோ இது 2க்கு 1 இது 2க்கு 1 சார் 2 into 2 4. நெக்ஸ்ட்டு 81 3 into 3 into 3 into 3. ஸோ இந்த 2 3க்கு ஒரு 3 வெளில எடுக்கிறேன், இந்த 2 3க்கு ஒரு 3 வெளில எடுக்கிறேன். 3 into 3 9.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா. ஸோ 15 இந்த வேல்யூக்கு பதிலாக இங்கே 15 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த வேல்யூக்கு பதிலாக 27 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த வேல்யூக்கு பதிலாக இந்தந்த வேல்யூஸை வந்து இந்தந்த வேல்யூஸ்க்கு பதிலாக இந்தந்த வேல்யூஸை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் 15 divided by 27 minus 5 divided by 12 divided by 4 divided by 9 நமக்கு கிடைக்கும். ஸோ இதே சிம்பிளிஃபை பண்ணால் 5 divided by 9 minus 5 divided by 12 divided by 4 divided by 9 வரும். ஸோ இங்கே எனக்கு வந்து பேஸ் ஈக்குவல் பண்ணணும். இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ பேஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5 into 12, இங்கே வந்து 5 into 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 into 12 minus 9 into 5 divided by 9 into 12 கிடைக்குமா. ஸோ 9 into 12 divided by 4 into 9 சேம், அது அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் 5 into 12 60, 9 into 5 45, 9 into 12 வந்து 108 into இங்கே டிவிஷனில் இருக்குது. ஸோ மல்டிபிகேஷனாக மாற்றினோம்னா 9 வந்து மேலே போயிடும், 4 வந்து கீழே போயிடும், அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ 9/4ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணலாமா. 60 minus 45 15, 15 divided by 108 into 9 divided by 4. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 5 divided by 16 கிடைக்கும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?